ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NS 200 மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த NS வந்து 2023 மாடலு. இப்போ தான் புதுசாக வாங்கி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கி இப்போ வந்து ஒரு 6 மந்த் கிட்ட ஆக போகுது. நீங்களும் இந்த பைக் வாங்கணும்னா எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வண்டியில் வந்து இருந்த பெட்ரோலை ஃபுல்லாக நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டேன். இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பெட்ரோல் காலியாக வர தூரம் போயிட்டு பெட்ரோல் பங்க் வந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இப்போவே வண்டி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு கொஞ்சம் தூரம் இருக்குது. போயிட்டு பெட்ரோல் வந்து பிடிச்சிக்கிறேன். ஒரு 2 லிட்டர் வந்து பிடிச்சிக்க போகிறேன். இருந்த பெட்ரோலால் ட்ரைவ் பண்ணிட்டேன். இது எங்கே போய் ஸ்டாப் ஆகுதோ அங்கேருந்து மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு செக் பண்ணுறதுக்கோசரம் 1 லிட்டரு. இப்போ போய் வண்டி அங்கே ஆஃப் ஆகும் இல்லையா, அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு வந்து 1 லிட்டரு 2 லிட்டர் வாங்கி எடுத்துகிட்டு போக போகிறேன். வாங்க நேராக பங்க்குக்கு போயிட்டு அங்கே பெட்ரோல் வாங்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பங்க் வந்துடுச்சுங்க. இது அங்கே ரைட்டில் தான் இருக்குது பங்க்கு. பங்க்கில் பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு என்ன மைலேஜ் தருது எவ்வளோன்றது செக் பண்ணி சொல்கிறேன். அவ்வளோதாங்க, 2 கேன்லேயும் பெட்ரோல் வாங்கியாச்சு. இப்போ வந்து நேராக இதில் இருக்கிற பெட்ரோல் ட்ரை ஆனதும் வாங்கின பெட்ரோல் எடுத்து இதில் ஊற்றிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதே செக் பண்ணிடலாம். வாங்க. வண்டி இங்கேவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்த பெட்ரோலை ஃபுல்லாக பிடிச்சிட்டேன் நான். அதனால தான் வண்டி இங்கேயே அடிக்குது. எவ்வளோ தூரம் போதும் அங்கேயே நிறுத்திட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு செக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து ஃபுல்லாக அடிக்குது. அடிச்சு போகுது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில. போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க, இங்கே வேகத்தட்டில் விட்டு ஆஃப் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. வண்டி பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அவ்வளோதான். இதை பாருங்கள், வண்டி அவ்வளோதான், பெட்ரோல் ஸ்டார்ட் ஆகலை. நான் கேனில் இருக்கிற பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கு வரேன். ஆக்சுவலாக இது வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரத்துக்கு இது வந்து ஒரு 1.5 லிட்டர் இருக்குது. இது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் இருக்குது. இதை மட்டும் இப்போதைக்கு ஊற்றி எவ்வளோ மைலேஜ் வருது என்னன்றதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரிப் ஒன்று வந்து பாரு, நார்மலில் வந்து 9627 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ட்ரிப் ஒன்று வந்து 144 கிலோமீட்ரு ஓடி இருக்குது. அதை வந்து இப்போ 0 பண்ணிடுறேன். ஜீரோ பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்துக்கோங்க, இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது என்னன்றதை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரிப் ஒன்று வந்து 0 பண்ணிவிட்டுங்க. இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே இங்கேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போய்ட்டால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. ஃபாரஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக காடு தான். அந்த காடெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து ஒரு பாதி தூரத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். For my broken heart, no remedy, but maybe if you stay, we can get away with it. 'Cause you make me love my imperfections, answer all my questions, just to show me what's on the other side of inhibition. No apologies, my baby. How do you do? 'Cause I'm feeling so good. Ooh. How do you do? 'Cause I'm feeling
But you'll be there, ready to rescue me if I go out of track. You can get away with it. 'Cause you make me love my imperfections, answer all my questions, just to show me what's on the other side of inhibition. No apologies, my baby. I do it all 'cause I'm feeling so good. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் வந்துட்டோம். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மேபி நீங்கள் என்எஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்ட்டு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டோம். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். ஒரு 36 ஒரு 35 கிடச்சா ஷோரூமில் வந்து ஒரு 36 கிடைக்கும். நான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிலாம் 40 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நானும் நிறைய வீடியோ பார்த்ததில் 40 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு தான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் இனிமேல் போடுவேன், ரெகுலராக போடுவேன். நானும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது எதோ சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆனால் பைக்கை பற்றி மட்டும் சொல்லவே இல்லை. பைக்கை பற்றி வந்து எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு எடுக்கும்போது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த பைக் வந்து NS 200 ஒரு 199cc பைக்கு. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 kg கிட்ட வருது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர். டாப் ஸ்பீடு வந்து ஒரு 170 சம்திங் போகுது. நார்மலாக வந்து இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 35. நம்ம சிட்டி ரோட்டில் ஓட்டினா ஒரு 35 கிடைக்கும். ஹைவேல ஓட்டினா ஒரு 40 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன கலர்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன கூகுளில் போய் பாருங்கள். அப்புறம் இதோட வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24.5 PH. ஆர்பிஎம்னு வந்து பார்த்தீங்கன்னா 9500 ஆர்பிஎம் போகும். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்புறம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே ABS இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வந்துட்டுங்க. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு தெரில. இந்த ரோடு வந்து இன்னும் போயிட்டே இருந்தால் ஒகேனக்கல்லே போயிடும். அதனால் நான் வந்து இங்கே மேலே போயிட்டு ரிட்டன் வலிச்சிட்டு மறுபடியும் வந்த வழியாகவே ரிட்டன் போகிறாங்க. வண்டியை வந்து இங்கே திருப்பிடுங்க. இன்னும் இதுக்கப்புறம் போயிட்டே இருந்தால் அந்த வழி வந்து கிட்டத்தட்ட ஒகேனக்கல் போகுது. ஒகேனக்கல் இன்னொரு நாளைக்கு போகலாம். இப்போதைக்கு பைக் மைலேஜை மட்டும் டெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டன் நான் வந்து வீட்டுக்கு போகணும். கோப்ரோவில் வேறு சார்ஜ் வேறு இல்லை. சிங்கிள் பேட்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே சார்ஜிங் வேலையாக ஆகிறதுக்குள்ளே வீடியோவை எடுத்து முடிச்சிடணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து ஒரு 1,40,000 அந்த மாதிரி வரும். ஷோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,80,000 கிட்ட வரும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தாங்க எடுத்துருக்குறான். எனக்கு ஒரு 40,000 அமௌண்ட் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ்க்கு இஎம்ஐ போட்டிருக்கிறான். 3 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 5,200 அந்த மாதிரி வந்து இஎம்ஐ போட்டிருக்கிறான். கட்டுறதுக்குள்ளே அவனும் கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க அப்படி இப்படி தாங்க கட்டுறான். முடிஞ்ச அளவுக்கு காசை வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரே டைம் எடுத்துருங்க பைக் எடுத்தீங்கன்னா. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டுங்க. வண்டி இது வரைக்கும் எதுவுமே அடைக்கலை, எதுவும் அடைக்காமல் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போதான்னு பார்க்கலாம். வண்டி வந்து ஒரு 40 மைலேஜ் கொடுத்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், டீசெண்டான மைலேஜாகவும் இருக்கும். இருக்கிற பெட்ரோல் ரேட்டுக்கு 40 கொடுத்தா ஓகே இல்லை தான், ஆனால் இருக்கிற இதுக்கு வாங்கிட்ட பின்னாடி ஒரு 40 கொடுத்தா நல்லாயிருக்கும்ல. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்றதை வந்து பார்க்கலாம். ஒரு 34 கிலோமீட்டர் வந்துடுச்சு. இப்போதைக்கு லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அடிக்கலை, வண்டி லைட்டாக அடிச்சிச்சு. அங்கே ஒரு இடத்துல மட்டும் அடிச்சிச்சு. பார்க்கலன்னு என்னென்ன ஒரு 36 கூட வருது என்னமோ டவுட்டாகவே இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்றது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டு விட்ருங்க. வண்டி அடிக்குதுங்க, அடிக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. வண்டி அப்படியே விட்டு இழுக்குது. ஸோ
ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வந்துச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் போகுமான்னு பார்க்கலாம் இப்படியே. ஆனால் ஃபுல்லாக அடிக்குது. மெதுவாக த்ராட்டில் கொடுத்தா போதுங்க. கொஞ்சம் த்ராட்டில் வந்து அதிகமாக கொடுத்தா வந்து அடிக்குது வண்டி. மற்றபடி நார்மலாக தான் போகுது. ஒரு 70 அந்த மாதிரியெல்லாம், ஒரு 60 70 அந்த மாதிரியெல்லாம் போனால் எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் போகுது. 70 எதான்னா லைட்டாக அடிக்கிற மாதிரி இருக்குது. தெரிஞ்சு 36 கொடுக்குன்னு நினைக்கிற மைலேஜ் அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அடிக்குது பாருங்கள். எக்ஸாக்டாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர் வந்துடுச்சு. அவங்க சொன்ன மைலேஜ் வந்துடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ போதா பார்க்கலாம். வண்டி அடிக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? மெதுவாக த்ராட்லிங் மெதுவாக கொடுத்தா வண்டி போகுதுங்க. கொஞ்சம் லைட்டாக த்ராட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா வண்டி அப்படியே அடிக்குது. எக்ஸாக்டாக 37 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. வண்டி ஒரு 38 வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தந்துச்சுன்னா ஒரு 40 தரும் ரவுண்டாக. எவ்வளோ தருதுன்னு தெரில. வண்டி வந்து அடிச்சு தாங்க போகுது, நார்மலாக போகல. வண்டி 39 போயிடுச்சுங்க. மைலேஜ் வந்து 39 போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு கொஞ்சம் தூரம் போனால் 40 கிட்ட வந்துடும். மைலேஜ் வந்து ஒரு 40 வரும். 40 தருதுங்க. ஒரு டீசெண்டான மைலேஜ் கொடுக்குது. அப்போ ஹைவேலெலாம் போனால் ஒரு 45 அது மாதிரி தரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 40 கிலோமீட்டர் வந்துச்சுங்க மைலேஜ். வண்டி இழுக்குது, ஃபுல்லாக அடிக்குது. ஆஃப் ஆயிடுச்சுங்க வண்டி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஓடிச்சு. நல்ல மைலேஜ் தான் தருது. இன்னும் கொஞ்சம் தூரம் போதை பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போதை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு எவ்வளோ தருதுன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. இதுவே ஒரு நல்ல மைலேஜ் தான். அதுவும் NS 200 வந்து ஒரு 40 தருதுன்னும் போது கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. அதுவே நீங்கள் இன்னும் ஹைவே நல்ல ரோட்லையாக நல்லா கேரெல்லாம் ஷிஃப்ட் பண்ணாமல் போனீங்கன்னா இன்னும் நல்ல மைலேஜே கொடுக்கும் உங்களுக்கு. வண்டி அடித்து போயிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் போனாங்களா 41 கிலோமீட்டர். இதோ 41 கிலோமீட்டர் ஆகிடுச்சிங்க. நல்ல மைலேஜ் தாங்க தருது. பரவாயில்லைங்க, இவ்வளோ மைலேஜ் கொடுத்தா ஓகே தாங்க. நேட்லேயே ஆஃப் ஆக போகுது. இப்போ 41 கிலோமீட்டர் வந்துடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. இது வந்து வளைவில் நின்றுட்டுருக்குன்னா ஏதாச்சும் வண்டி வரும். கொஞ்சம் அப்படியே ரிவல்ஸில் போயிடலாம். ரிவல்ஸில் வந்தால் மீட்ரு ஓடுமோ? இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41.2 கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு ட்ரிப் ஒன்று. ஒரு 41 தருது மைலேஜ். ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு லாஸ்ட்டாக. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 தருதுங்க மைலேஜ். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து பெட்ரோல் எடுத்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். NS 200 வந்து ஒரு 41 தருதுங்க மைலேஜ். ரவுண்டாக வந்து NS 200 வந்து 40 மைலேஜ் தருது. அவ்வளோதான், நீங்கள் என்ன கூட பார்த்துக்கோங்க. கிட்ட வந்து காமிக்கிறேன். ட்ரிப் 1 வந்து இருங்க, நான் வந்து இதை பாருங்கள். ட்ரிப் 1 வந்து 41.2 கிலோமீட்ரு. கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினீங்கன்னா 41 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தருது. இது வந்து NS 200 தான். என்ன இருங்க காமிக்கிறேன். NS 200 தாங்க. எக்ஸாக்டாக NS 200 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 41.2 கிலோமீட்டர் வந்து ஓடிடுது. எக்ஸாக்டாக வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தருதுங்க NS 200. அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு பைக் நெக்ஸ்ட் வீக் வந்து MTயோட மைலேஜ் வந்து செக் பண்ணி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பைக்கோட மைலேஜ் டெஸ்டிங் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ப்ரோ எனக்கு இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்ட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பைக்கை ரெடி பண்ணி யாருக்கிட்டையாச்சும் வாங்கியாச்சு உங்களுக்கு வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போடுறேன். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் ஆளில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவில் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. அதையும்
உங்கள்கிட்ட இருக்க பைக்கு எவ்வளோ மைலேஜ் தருது, உங்கள்கிட்ட என்ன பைக் இருக்குன்றதையும் அப்படி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. NS200 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 40 தருதுங்க மைலேஜ். உங்களோட பைக் மைலேஜ் எவ்வளோ தருதுன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பைக் வச்சுட்ருக்கீங்களோ அது என்ன மைலேஜ் வருதுன்ட்டு சொல்லிட்டு போங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிடுறேன். டாடா பை பை, டேக் கேர்.